காமனா சொன்னாங்க. ஆனா ஒரு சிலர் அத காமனா சொல்லும்போது நீங்க செலக்ட் பண்றீங்க. இன்னொரு சிலர் சொல்லும்போது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு சொல்றீங்க. இத விட வேற இன்ட்ரஸ்டிங்கா இல்லையா? அப்படின்றாங்க. அப்படின்னா, ஆ ஸோ இந்த இடத்துல அவங்க எந்த பேஸ்ல செலக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத விடவும், இந்த ரெக்கமெண்டேஷன் பேஸ் இருக்கோ, பாலிடிக்ஸ் பேஸ் இருக்கோ, ஃபேவரட்டிசம் பேஸ் இருக்கோ அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. ஆப்வியஸா இல்லாம இருக்குமா விஜய் டிவில? இருக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் அவங்க வந்து பேபி பிரபாகரன் அவங்க பேபி வந்து ஆ இந்த மாரி அவங்க வந்து ஒரு மாரி பலகாரம் செய்றதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனலா செய்றாங்க போல இருக்கு. சின்னதா ஒரு தொழில் மாதிரி. ஸோ அந்த இடத்துல அந்த முறுக்கு சுடுறது, பலகாரம் செய்றதெல்லாம்ன்னு சொல்லும்போது, முறுக்கு சுடுறதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் வச்சு ஷோல அப்ப நீங்க வந்து அவங்கள ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டீங்க. பண்ணிட்டு யாருக்குமே குடுக்காத அந்த ஒரு எப்படி முனியம்மாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுத்தீங்களோ, அதே மாரி இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து அந்த முறுக்கு சுடுற மாரி அங்க மாவே நீங்களே குடுத்துட்டீங்க, எண்ணெயும் நீங்களே ஊத்திட்டீங்க. வெறுமனே அவங்க புழிஞ்சு அத எடுத்து குடுத்தாங்க அப்படின்னும்போது, அவ்ளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் குடுக்குறீங்க. அவங்களுக்குன்னு தனியா டாஸ்க்லாம் எதுவும் வைக்கல. வெறுமனே அவங்க பேசுனாங்க. அதுக்கப்புறம் நீங்க முறுக்கு சுடுவேன்னு சொல்றீங்க. ஒரு வேளை உங்ககிட்ட முறுக்கு வாங்கிட்டு நான் காசு குடுக்கலன்னா வந்துட்டு, என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு ராஜு கேட்டதும், அப்படியே வந்து புடவைய எடுத்து சொருவிட்டு, அது எப்படி குடுக்காம போவீங்க? சாப்பிட்டுட்டு இல்லன்னு சொல்லுவியா? இத்தனை கேமரா இருக்கு. அப்படி இப்படின்னு பண்ணதெல்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. பட் ஆனா இது ஒண்ணு மட்டும் தகுதின்னு போதுமா? அப்படின்னு சொன்னா, அப்ப நிஜமாவே போல்டா, கான்ஃபிடென்ட்டா அங்க ஒருத்தவங்க பேசியிருப்பாங்க. காமாட்சி உமா மகேஷ்ன்னு சொல்லிட்டு. அவங்க அவ்ளோ நல்லா பேசியிருப்பாங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசியிருப்பாங்க. சிங்கிள் மதர்ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேப் டிரைவரா இருக்கிறதா சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் ஃபோட்டோகிராஃபரா இருந்ததா சொன்னாங்க. இப்போ அவங்களுக்கான விஷயங்கள பசங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களும் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அவங்க அவங்கள வந்து அ ஒரு மாரி தன்னை இன்னும் கொஞ்சம் முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஷோக்கு வந்ததுல அவங்க நின்னு பேசின விதமாகட்டும், கான்ஃபிடன்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கான லைஃப்ல அவங்க கோ த்ரூ பண்ண விஷயங்களாகட்டும், அதெல்லாம் அவ்ளோ ஸ்ட்ராங், போல்டா அவ்ளோ போல்ட் எனஃப்பா இருந்தது. பட் ஆனா நீங்க அவங்கள வந்து இது பண்ணல, செலக்ட் பண்ணல அப்படிங்கிறதுலாம் வந்து புரியவே இல்ல. அதுக்கப்புறம் இந்த சந்திரமதி வெங்கடேசன்னு ஒருத்தங்க வரப்போ, ஒண்ணுமே இல்ல. வாயில மட்டுமே அவர் வடை சுட்டுட்டு இருக்காரு. அது நல்லாவே ஜட்ஜஸ்க்கும் தெரியுது. ஆனாலுமே வந்து அவர வந்து நீங்க வந்து செலக்ட் பண்றீங்க. இன்னொருத்தவங்கள இது பண்ண செலக்ட் பண்ண மாட்றீங்க அப்படின்னா, இது எந்த பேஸ்ல நீங்க எடுக்குறீங்க? ஸோ, இதுல வந்து ஆன் ஹோல்ட் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் மணிவண்ணன். அவர் கொஞ்சம் நல்லா தான் பேசினாரு. அவர் ரொம்ப எதார்த்தமா பேசினாரு. அவர் வந்து அவங்க ஒய்ஃப் மேல ரொம்ப உயிரா இருக்கிறதா சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணது ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு சொன்னாரு. உள்ளத்தில் குடியிருக்கும் மணிவண்ணன் அப்படிங்கிறவர் காமெடியா தான் ஆரம்பிச்சாரு. அ ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரஸ்டிங்கா எதா பண்ணுங்கன்னா, அந்த பேப்பர் எடுத்து அவருக்கு ஒரு டாஸ்க் குடுத்தாங்க. அவர் சரியா செய்யல அப்படின்னாலுமே, அவரோட பேச்சு வந்து எனக்கு முக்கியமா பேசினதுலயும் இவங்க என்னது பிரபாகரன் ஐ மீன் பேபி பிரபாகரன் பேசினதுக்கும் நடுவுல மணிவண்ணன் அவர் பெருசா டிஃபரன்ஸ் தெரியல. பட் ஆனா அவர வந்து ஆன் ஹோல்ட்ல போட்டாங்க. இது ஒண்ணு நடந்துச்சு. அப்புறம் சரண்யா அட்வொகேட் நான் பேசியிருப்பேன். அவங்களும் நல்லா தான் பேசினாங்க. அவங்களையும் ஆன் ஹோல்ட்ல போட்டீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க அந்த காமாட்சி உமா மகேஷ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அவங்க அந்த சிங்கிள் மதர்ன்னு சொல்லும்போது, அவங்களே வந்துட்டு அவர் கூட வந்த அந்த வெங்கடேசன் வாய மட்டுமே வச்சு கிழிச்சிருப்பாரு. ஐ மீன் அவரு இல்ல. அவங்க இவங்க தனி தான் வந்திருப்பாங்க. அந்த சந்திரமதி கூட வந்திருப்பாங்க. வெங்கடேஷன் செலக்ட் பண்ணது எனக்கு சுத்தமா துளி கூட இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. அ ஐ மீன் எப்படி பேசியிருப்பாருன்னா, "நான் வந்து பிக் பாஸ்க்கே சோறு போடப் போறேன்" அப்படின்னாரு. "சோறு போடப் போறீங்களா?" அப்படின்னா அப்படின்ற மாரி ராஜு கேட்கவும், ஸ்பான்சர் ஆயிட்டு சோறு போடப் போறேன். இன்னைக்கு வந்து நான் 2,00,00,000 லெவல்ல டர்ன் ஓவர் பண்ற அளவுக்கு வந்துட்டு நான் ஒரு பிசினஸ் சின்னதா பண்ணிட்டுருக்கேன். இதே எனக்கு பிக் பாஸ் சான்ஸ் கிடைச்சா, நான் அத இன்னும் ஜாஸ்தியாக்கி வின் பண்ணி, இன்னும் வந்து ஒரு 40,00,00,000 அந்த அளவுக்கு வந்து டர்ன் ஓவர் பண்ணி 2,00,00,000ன்றது 20, 40 ஆக்கி அதுக்கப்புறம் அது வந்து நான் பிக் பாஸ்க்கே ஸ்பான்சர்ஷிப்க்கு வருவேன். ஸ்பான்சர் பண்ணுவேன் அப்படிங்கிற லெவல்ல வாய் மட்டுமே வச்சு பேசிட்டு இருந்தேன். அவருக்கு ஆப்போசிட்ல இருந்தவங்க சந்திரமதின்னு அவங்க வந்தாங்க. அவங்க ரொம்ப எதார்த்தமா, ரொம்ப இன்னசென்ட்டா தான் பேசினாங்க. பட் ஆனா இவர் வாய் மட்டும் தான் வச்சு பேசுறாருன்றது அவங்களும் சொன்னாங்க. ஜட்ஜஸும் சொல்றாங்க. இருந்தாலும் நீங்க வந்து இவர ஏன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, இப்ப பிக் பாஸ்க்கு ஆ நீங்க வந்து வாய வச்சு உருட்டுற ஆளுங்கள நெறைய எதிர்பார்க்குறீங்க. இல்லன்னா பிக் பாஸ்க்கு வந்து சோறு போடணுன்ற அளவுக்கு அவங்க வந்து ரொம்பவே ஒண்ணுமே இல்லாம வாயில வடை சுட்டா அத செலக்ட் பண்றீங்க. இல்லன்னா உங்க பெருமைய பேசுனா, ஜட்ஜஸோட பெருமைய பேசுனா, மாயாவ புகழ்ந்து பேசுனா, இல்ல பிக் பாஸ தல தூக்கி வச்சுட்டு பேசுனா, அவங்கள செலக்ட் பண்றீங்க அப்டின்னா, அதனால தான் நீங்க அந்த கேள்வி கேட்கிறீங்களோ? பிக் பாஸ்னா என்ன? பிக் பாஸ் புரிதல் என்ன? பிக் பாஸ்க்கு நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னா, பிக் பாஸ பெருமையா பேசணும். இப்படி பெருமையா பேசுற இடத்துல தான் பிரியதர்ஷினி வந்து நைட்டி போட்டுட்டு வந்தது உங்களுக்கு வந்து உறுத்திருச்சு. ஏன்னா வந்து நைட்டி போட்டுட்டுலாம் வரவங்கள பிக் பாஸ் செலக்ட் பண்றாங்க அப்படின்னா, பிக் பாஸ்க்கான குவாலிட்டி அவ்வளோதானா? பிக் பாஸ்க்கான அந்த குவாலிஃபிகேஷன் அவ்வளோதானா? பிக் பாஸ்ன்றது ஒரு மட்டமான ஷோன்னு சொல்றதுக்கு ஏத்த மாரி நைட்டி போட்டு வரவங்களலாம் செலக்ட் பண்ணணும். அவங்க அத மைண்ட்ல ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியோட தான் வந்திருக்காங்கன்னா, இதுதான் பிக் பாஸோடது. ரியலா அவங்க பிக்
பாஸ்க்கு இருக்கக்கூடிய மதிப்பா? அப்படின்னு ஜனங்க பிக் பாஸ ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க பிக் பாஸ ராயல் ஸ்டேட்டஸ்ல வச்சு காட்டணுன்றதுக்காக, அந்த ஒரு ட்ரெஸ் விஷயத்த பெருசாக்கி அவங்கள ஹியூமிலியேட் பண்ணி, அவங்க என்ன அது லுங்கி மாரி கொஞ்சம் தூக்கி கட்டுனாங்க அப்படிங்கிறத நீங்க வந்து பெருசாக்கிட்டு பண்ணீங்க. ஓகேங்களா? அது ரெஸ்பெக்ட் இல்ல அப்படின்னு. அதுதான் உடனே ஆரி கோவப்பட்டாரு. நம்மள மதிக்காதவங்கள நம்ம எதுக்கு மதிக்கணும்? அவங்களுக்கு குடுக்க வேணாம் டாஸ்க்கு அப்படிங்கிற மாரி சுருக்குன்னு ஒரு கோவம் வந்துச்சு அப்படின்னா, அப்போ நீங்க மத்தவங்கள வந்து நீங்க ஜட்ஜ்ன்றதுக்காக மத்தவங்கள நாய் மாரி பண்ண சொல்றது, வராத சேர, ஓடாத சேர, நடக்காத சேர நீங்க வந்து சேர் வருதா கூப்பிட்டு பாருங்கன்னு சொல்றது, அதுக்கப்புறம் வந்து பிச்சை எடுங்கன்னு சொல்றது, இதெல்லாம் எந்த வகையில சார் நியாயம்? அப்படின்னும்போது, உங்களுக்கு மட்டும் தான் உலகமே தெரியும். நீங்க மட்டும் ரொம்ப அனுபவசாலி. நீங்க மட்டும் ரொம்ப புத்திசாலி அப்படிங்கிற இடத்துல ஆரி பேசுறது வந்து கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. ஆ ஓகே. உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நீங்க அந்த இடத்துல இருக்கீங்க. அந்த பொசிஷன்ல இருக்கீங்கன்றதுக்காக முன்னாடி இருக்கவங்க முட்டாளுன்னு நீங்க பேசுறது சரியில்ல தானே! அந்த சந்திரமதி அப்படிங்கிறவங்க, அவங்க வந்து 3 பொண்ணுங்களுக்கு நடுவுல அவங்க 3வது பொண்ணா வளர்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களும் லைஃப்ல நெறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாள் மத்தவங்களுக்காக வாழ்ந்ததாவும், இனிமே தனக்கான விஷயத்துக்காக ஃபோக்கஸ் பண்ண போறதாவும், 35 இயர்ஸ்ல நான் இதுக்கான விஷயத்த இப்ப எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான விஷயத்த பேசும்போது, ஆனா இப்போ வந்து உடனே ஒரு வெங்கடேசன் வந்து சொன்னது வந்து சோறு பிக் பாஸ்க்கு சோறு போடுறேன்னு சொன்னோனே, அப்படியே வந்துட்டு நீங்க வந்து கண்டஸ்டன்ட்ஸ்க்கு பிச்சை எடுக்க ஆரம்பிச்சுட்டீங்களா? ஆரி சார் இல்ல ஜட்ஜஸ் அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. ஒருத்தன் சோறு போடுறேன்னு சொன்னோனே அவன கல்ல தூக்கி வச்சு கொண்டாடுவீங்களா? அப்படின்னும்போது, அப்போ பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஷோவ நீங்க ஹைப் குடுத்து அதோட பெஸ்ட் ஷோ அந்த ஷோல சான்ஸ் கிடைக்கிறது பெரிய விஷயம். ஏனோ தானோலாம் நாங்க சான்ஸ் குடுக்க முடியாது அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கப்புறம் அவங்கவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கு? இல்ல வந்து அந்த பிக் பாஸ் அப்படிங்கிற வாய்ஸ் யார் யார் கிட்ட வழியும்? இதெல்லாம் நாங்க இத்தனை சீசனா பார்த்துட்டு தானே சார் இருக்கோம். அப்படின்னும்போது ப்ராப்பரா வந்துட்டு நியாயமா இருக்கிறவங்கள டக்குனு வெளில தூக்கி எலிமினேட் அப்படின்னு போட்டுருவீங்க. ஒண்ணுமே இல்லாதவங்கள உள்ள வச்சு ஓட்டுவீங்க அப்படின்னும்போது கமெண்ட் மேன் ஷோல மட்டும் ரொம்ப அப்படியே நியாயம் பேசுறீங்களே! அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. அப்போ அவங்க சந்திரமதி வந்து சொல்றப்போ, இந்த இடத்துல வந்து அ அவரு வந்து வெங்கடேசன் சொல்லுவாரு. இப்ப வந்து நீங்க பிக் பாஸ் போனா உங்களுக்கு மட்டும் தான் நல்லது நடக்கும். ஆனா நான் பிக் பாஸ் போனா இந்தியாவுக்கே நல்லது நடக்கும். தமிழ்நாட்டுக்கே சாப்பாடு போடுவேன். இந்தியாவுக்கே சாப்பாடு போடுவேன். இந்தியாவே வந்து பிக் பாஸ்க்கு சோறு போடுவேன். இந்தியாவுக்கே நல்லது நடக்கும். எனக்கு கீழ இப்ப 7 பேர் வேலை செய்றாங்க அப்படின்னு வாய மட்டுமே வச்சு வாய், 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 வாய். வாய் இல்லன்னா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு 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 ஃப்ளோல ஒரு அந்த மாதிரி. அது அங்க இருக்க அவங்களுமே சொன்னாங்க தான் அப்படின்னும்போது, அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அப்புறம் எதுக்கு அவர செலக்ட் பண்றீங்க அப்படின்னா, அப்படி ஒரு அது அது ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் வேறயாம். கூட கூட ஒரு பொண்ணு மட்டம் தட்டிட்டு நான் பெஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு 2 பேருமே அப்பா இல்லாத ஒரு விஷயத்துல தான் அந்த இடத்துக்கு வந்து நின்னுருக்காங்க. அவர் வெங்கடேசன் ஆகட்டும், இந்த பக்கம் வந்து சந்திரமதி ஆகட்டும் 2 பேருமே அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் வரும்போது, சரி 2 பேருக்கும் நான் ஒரு டாஸ்க் தரேன். அ ஒரு வீட்ல வந்து ஒரு குக்கிங்கும் நடக்கணும். அந்த வீட்ட பாதுகாக்கிற வேலையும் நடக்கணும். யார் அத எடுத்துக்குவீங்க அப்படின்னா, அவங்க வந்து இவரு ரொம்ப வாய்ஸ் ஏத்தி ஏத்தி பேசுனோனே, அவங்க ஆட்டோமேட்டிக்கா இது மாரி வந்து நான் குக்கிங் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோனே, அவரு நான் வந்து ஆ பாதுகாக்கிறத வேலைய எடுத்துக்கிறேன்னா, வீட்ட உங்ககிட்ட இருந்து தான் பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாரி ராஜு வந்து கவுண்டர் போட்டது நல்லா இருந்தது. அப்போ வந்து வேலை வாங்குறது தான். வேலை செய்ய வைக்கணும். வேலை வாங்கணும். நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா, இன்னும் கேட்பாங்க. "ஏன் செய்ய மாட்டீங்க? ஏன்?" அப்படின்னா, "இல்ல முதல்ல செய்ய தெரிஞ்சா தானே வேலை வாங்க முடியும்." அப்படின்னும்போது நம்ம வந்து ஒண்ணுமே செய்ய தெரியாமயே வேலை வாங்குனா, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு. அவன் போய் வேலை செய்ய சொல்றான் அப்படின்னு பின்னாடி பேசுவாங்க. ஸோ அந்த வேலைய கத்துட்டு தானே வாயில மட்டுமே உருட்டிட்டு இருந்தாருன்னு வைங்களேன், எனக்கு செலக்ட் பண்ணது வொர்ஸ்ட்டா தோணுனது அவர் தான். ஆனா அவர தான் நீங்க செலக்டும் பண்ணியிருக்கீங்க. ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் அந்த ஹார்ன் ஹோல்ல இருந்தது பார்த்தீங்கன்னா, அப்புறம் இன்னொருத்தரு புகழேந்தின்னு அவர் வந்து அது என்னமோ பல்ஸே ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாரு. என்ன உருட்டு உருட்டுறீங்க? உடனே மாயா